வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது ஸ்க்ரீன்ல தெரியிற ஜாதகத்த பாருங்க. அ இந்த ஜாதகர் வந்து நம்மகிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாரு. அந்த ஒரு கொஸ்டின் அதாவது எனக்கு எப்ப திருமணம் ஆகும்? சரிங்களா? இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நம்மளும் விளக்கம் தரப்போறோம். ஆ இது பார்த்தீங்கன்னா, லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், ராசி பார்த்தீங்கன்னா மேச ராசி. இப்ப நடப்புல இருக்க தசை வந்து சந்திர திசையில செவ்வா புத்தி. இப்ப வந்து அந்த ஜாதகர் வந்து எனக்கு வந்து திருமணம் நடக்குமா? அப்படிங்கிறத கேட்டிருக்கார். அ திருமணம் வந்து இவருக்கு திருமணம் ஏன் தள்ளி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி நீசமாகி, நீசபங்கம் ஆகி, நீசபங்க ராஜயோகத்துக்கும் போறார். ஸோ வந்து 2ஆம் அதிபதி அதிக பலமாக இருந்தால் திருமணம் லேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்ப நடப்புல இருக்க திசை வந்து சந்திர திசை, தனுசு லக்னத்துக்கு 8க்கு அதிபதி. 8க்கு அதிபதி அப்படிங்கும்போது, லக்னத்திற்கு அவர் வந்துட்டு 8ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும், அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது. 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்து அதில அந்த ஒரு விவகாரத்தில மட்டும் தான் பிரச்சனை பண்ணும். மற்றபடி எதுலயும் பிரச்சனை பண்ணாது. இப்ப சந்திர தசை செவ்வா புத்தி. அடுத்து போறது பார்த்தீங்கன்னா, ம் ராகு ராகு புத்தி, அதுக்கப்புறம் குரு புத்தி வரும். சரிங்களா? இப்ப அ இந்த ஜாதகர் அப்படின்னு பார்த்தையில, ஆம் இப்ப பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யார்? புதன். அ அதேபோல பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி யார்? சனி பகவான். சனி பகவானும், புதன் பகவானும் அவருக்குள் அவர்கள் வந்து திரிகோணத்தில உட்காந்துருக்காங்க. அவருக்குள் அவங்க வந்து திரிகோணத்தில உட்காந்துருக்கிறதுனால, இந்த ஜாதகருக்கு கண்டிப்பா வந்து கல்யாணம்ங்கிறது நடக்கும். இத இன்னொரு ஸ்டைல்ல பார்க்கலாம். சரிங்களா? 7ஆம் இடத்திற்கு 9, 10 சேர்ந்திருந்தா கண்டிப்பா வந்து திருமணம் நடக்கும். இப்ப 7ஆம் இடத்திற்கு 9, 10ங்கும்போது குருவும், சனியும் வருகிறாங்க. இங்க குருவும், சனியும் ஒருவருக்கொருவர் பார்வையில தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஒருவருக்கொருவர்னா, இப்ப வந்து குரு மட்டும் தன்னுடைய 5ஆம் பார்வையா சனிய பார்க்கறதுனால, இந்த ஜாதகருக்கு கட்டாயம் திருமணம் உண்டு. சரிங்களா? உண்டுங்கிறத எடுத்தாச்சு. அது எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ள நடக்கும்? அதாவது இங்க வந்துட்டு சனி பகவான் பலமாக இருக்கிறதுனால, அது வந்து 3ஆம் இடத்துல தொடர்பு கொள்றதுனால, இந்த ஜாதகருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா 31 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? முப் 33 வயதிலிருந்து 35 வயசுக்குள்ள இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். சரிங்களா? அது சுக்கிரன் மேல குரு வரையில நடக்கும். இல்லன்னா சுக்கிரனுக்கு பக்கத்து கட்டத்துல குரு வரையில நடக்கும். சரிங்களா? இந்த குரு பெயர்ச்சியில திருமணம் உண்டான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அ அதையும் மீறி இல்ல சார் இந்த நாங்க பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது பரிகாரங்கள் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. அ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப சந்திர தசை நடக்கிறதுனால நடக்கிறதுனால சக்தி தேவிய நம்ம வணங்கிட்டு வந்தீங்கன்னா, இவருக்கு வந்து சீக்கிரத்தில திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குடுக்கும். சரிங்களா? சக்தி தேவி. அப்படி இல்லை அப்படின்னா, துர்க்கை அம்மன நீங்க வழிபடுங்க. துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு பட்டு வாங்கி வச்சு நீங்க வழிபட்டுட்டு, அதாவது ராகுவோட ஹோரையில நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? அ ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்துட்டு சந்திர திசையில ம் குரு புத்தியில தான் நடக்கும். அதையும் மீறி அ நான் பரிகாரம் மூலியமா சரி பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். பரிகாரங்கிறது நம்ம போற ரூட்டுக்கு ஒரு வழி வகுக்குமே ஒழிஞ்சு, அது கம்ப்ளீட்டா வந்து குடுத்துருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஸோ பரிகாரம்னு நீங்க கேட்டதுனால நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு சக்தி தேவி இல்லன்னா துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு பட்டு வாங்கி வச்சு நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு அ திருமணத்துக்கு கைகூடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்திரன் உட்கார்ந்திருக்க கிரகம், அதாவது அந்த வீடு வந்து செவ்வாயோட வீடு. செவ்வாய் வந்து கேந்திரத்தில இருக்கிறதுனால, செவ்வாய் தோஷம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, குருவோட பார்வை இருக்கு. சரிங்களா? செவ்வாய் தோஷம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கும் இப்போ வந்து 8ஆம் அதிபதிய அ லக்னாதிபதி தொடர்பு கொள்றார். சரிங்களா? பார்வை மூலமா. ஸோ இந்த ஜாதகருக்கு பெரிய அளவுக்கு தோஷங்கள் என்று சொல்லக்கூடாது. இவருக்கு வந்து இந்த 2ஆம் அதிபதி அதிக பலமாக இருப்பதனால், திருமணம் போகுது. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அ அ 33 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். இது வந்துட்டு என்னுடைய அனுபவ அறிவுலாலும், நான் படித்த புக்குகள்ல இருந்தும் கொடுக்கக்கூடிய ரிசல்ட். சரிங்களா? அ ஓகே. நன்றி நேயர்களே.